இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற டாரிஃப் டீல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இந்தியாவுக்கு சாதகமா இல்லாட்டி அமெரிக்காவுக்கு சாதகமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து டாரிஃப் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை 18% வந்து மாத்திருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 13.5% வந்து டாரிஃப் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை 0வா மாத்திருக்காங்க. இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து அவரோட ட்வீட்ல போட்டிருக்காரு. அதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா 18% வந்து டாரிஃப் கம்மி பண்ணதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டுமே போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் வந்து போர் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த போரை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுக்கு வெனிசுலால இருந்து ஆயில் சப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன், அப்பதான் வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து மோடி அவர்கள் ஒத்துக்கிட்ட மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்களோட ட்வீட் வந்து இது மென்ஷன் ஆயிருக்கு. பட் இந்தியா சைடுல இருந்து அபிஷியலா எந்த நியூஸ்மே வரல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, $500 பில்லியன் வந்து இந்தியா ட்ரேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்திய மதிப்பு படி பாத்தீங்கன்னா 45 lakhs crore அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த இயரோட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 53 lakhs crore தான். அப்படிங்கும் போது 80 to 90% ஆஃப் அமௌண்ட்டே இதுல போயிருச்சுன்னா நம்ம இந்தியாவோட பட்ஜெட் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியல. இல்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா அவர் வந்து ப்ராப்பரா மென்ஷன் பண்ணல, இது 1 இயருக்கான பட்ஜெட்டா இல்லாட்டி 10 இயருக்கான பட்ஜெட்டான்னு சொல்லிட்டு இந்த டைம் பீரியட் வந்து மென்ஷன் பண்ணல. இந்த டீல் வந்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து டாரிஃப் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். ஜப்பானுக்கு வந்து 15% வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம டாரிஃபை விட அதிகமாக தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க போது இது ஓரளவுக்கு பரவாயில்லையா தான் இருக்கு. ஆனால் ட்ரம்ப்போட ஆட்சிக்கு முன்னாடி நமக்கு வந்து 2 to 3% மட்டும்தான் வந்து டாரிஃப் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப்போட ஆட்சிக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த டாரிஃப் வந்து அதிகமாக இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து 50 இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 25 மாத்தினாங்க, அதுக்கப்புறம் 18 சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவே கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி 125% வரைக்குமே வந்து டாரிஃப் சார்ஜ் பண்ண டைம் தான் இருக்கு. அது வந்து இப்போ 13.5 வந்து ட்ரம்ப்போட ஆட்சிக்கு அப்புறம் வந்து மாத்திருக்காங்க. இப்போ அது 0வா கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து இந்தியா சைடு ஃபினான்ஷியலா எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியல. இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் வந்து ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் ஆச்சு, ஃப்ரீ ட்ரேட் டீல். அதாவது ரெண்டு சைடுமே வந்து 0% வந்து ட்ரேட் டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது ரெண்டு சைடுமே வந்து சாதகமா இருந்தது. ஆனா இந்த ட்ரேட் டீல் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு மட்டுமே சாதகமா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா இந்தியா 0% கொடுக்க போறாங்க, அமெரிக்கா பாத்தீங்கன்னா 18% கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் நியாயம் இல்லாத மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆனா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுமே போயிட்டு இருக்கு. இது மேபி வந்து நடைமுறைக்கு வரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ட்ரேட் டீல் பத்தி சொல்லியிருக்கோம். இந்த ட்ரேட் டீல்ல உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.